எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஈஸியாக எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ blank பேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் டேபில் blank பேஜ் கொடுத்து ஒரு நியூ பேஜை இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டாக்குமெண்ட்டில் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, அதை சரியான ப்ராப்பர் ஹெட்டிங் ஃபார்மேட்டில் கொடுத்தா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் ஸ்டைல்ஸோட குரூப்பில் போனோம்னா அங்கே நமக்கு ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 இந்த மாதிரி 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ எங்கே தேவையோ நாம் அதை சரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சிக்னேச்சர் லைன் அப்படிங்கிறது ஹெட்டிங் 1, சிக்னேச்சர் லைனுக்குள்ளே தான் இந்த சப் டாபிக் வருது. ஸோ அதனால் சைன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு ஹெட்டிங் 2 பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் காமிச்சோம்னா நிச்சயமாக டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்ஸ் ஹெட்டிங் எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். இப்போது ரெஃபரன்சஸ் டேப்குள்ளே போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் டேபிள் 1 ஆர் ஆட்டோமேட்டிக் டேபிள் 2 இதில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நமக்கு இன்சர்ட் ஆயிருச்சு. அண்ட் இது ஹைப்பர் லிங்காகவும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். டக்குன்னு நீங்கள் ஹெட்டிங்கை கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்து டேரெக்டாக அந்த ஹெட்டிங் இருக்கிற பேஜுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற ஹெட்டிங்ஸில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை புதுசாக நமக்கு தேவையான ஹெட்டிங்ஸை நாம் ஆட் பண்ணியிருந்தாலோ அந்த சேஞ்சஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. நாம தான் மேனுவலாக அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளிக் பண்ணும்போது மேலே அப்டேட் டேபிள் இருக்கும். இல்லை ரெஃபரன்சஸ் டேபிளில் போயிட்டு அப்டேட் டேபிள் கொடுத்து அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்தும் நாம் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வேண்டாங்கிற பட்சத்தில் சேம் ரெஃபரன்சஸ் டேபில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸோட ட்ராப் டவுனில் போய் பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு ரிமூவ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ இன்சர்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி.